ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமம் பில் கிஸ்த். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹுவும் மலக்குகளும் நீதியை நிலைநாட்டக்கூடிய கல்வி உள்ளவர்களும் சாட்சி சொல்கிறார்கள் அப்படிங்கிற சூரா ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்துடைய 18வது ஆயத்துடைய விளக்கமாக ஷேக் முஹம்மது சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லா குறிப்பிடுறாங்க. வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதற்கு அல்லாஹ்வுடைய சாட்சியமும் வானவர்கள் மற்றும் அறிவுடையோர் எல்முடையோருடைய சாட்சியமும் உள்ளது. அல்லாஹ்வுடைய சாட்சியம் இருக்குது, மலக்குடைய சாட்சியம் இருக்குது, இல்மு கொடுக்கப்பட்டவனுடைய சாட்சியம் இருக்குது. நிச்சயமா அல்லாஹ் நீதியை நிலைநாட்டுபவனாக இருக்கிறான் என்றும் கூறப்பட்டுள்ளது. அப்போ அல்லாஹ் நீதியை நிலைநாட்டுகிறான். அந்த நீதி என்ன? தௌஹீத். அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன்கிறது நீதி. அல்லாஹ் அல்லாதவை வணங்குறது அநீதி. இந்த நீதிக்கு அல்லாஹ் முதல்ல சாட்சி சொல்றான். ஏன்னா அவன் நீதியை நிலைநாட்டுகிறான். காயிமம் பில் கிஸ்த், நீதியை நிலைநாட்டுகின்றான். அதன் பிறகு அல்லாஹு தஆலா வல்லமை மிக்கவன் நுண்ணறிவாளனுமாக இருக்கின்றான் அப்படிங்கிற சொல்லும்போது அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை என்றும் கூறி ஏகத்துவ சாட்சியை அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்தி சொல்லுகிறான். அதாவது கலிமா ஷஹாதாவுக்கு அல்லாஹு தஆலா அதை உறுதிப்படுத்தும் போது திரும்ப அல்லாஹு தஆலா சொல்ல லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். அல் அஸீஸ் வல்லமை மிக்கவன், மிகைத்தவன். அல் ஹக்கீம் ஞானம் நிரம்பியவன், எல்லா நுண்ணறிவும் கொண்டவன். அப்போ அந்த ஞானமும் நுண்ணறிவும் கொண்ட அல்லாஹ் இந்த தௌஹீதுக்கு சாட்சி சொல்கிறான், உறுதிப்படுத்துகிறான் வணக்கத்திற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று. இந்த வசனத்தில் அறிவுடையோர் அல்லாஹ்வுடனும் வானவருடனும் சேர்ந்து சாட்சியம் கூறுபவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதால் அறிவுடையோருக்கு மாபெரும் சிறப்பு இருப்பதாக அறிய முடிகிறது. ஷேக் உசைமீன் சொல்றாங்க, இல்மு கொடுக்கப்பட்ட ஊத்துல் இல்ம், இல்மு தரப்பட்டவர்கள் அவர்களுக்கு மாபெரும் சிறப்பு இருக்குது. ஏன்? அல்லாஹ் அவங்களுடைய சாட்சி யாருடைய சாட்சியோடு சேர்த்து சொல்லியிருக்கிறான்? யாருடைய சாட்சிகளோடு சேர்த்து சொல்லியிருக்கிறான்? அல்லாஹ்வுடைய சாட்சியோடு, அப்புறம் மலக்குடைய சாட்சியோடு. அப்போ இது ஊத்துல் இல்முங்கிற அறிவு கொடுக்கப்பட்டவங்களுக்கான மிகப்பெரிய சிறப்பு. அவங்களுடைய சாட்சியை அல்லாஹ் தஆலா தன்னுடைய சாட்சியோடு மலக்குடைய சாட்சியாகவும் சேர்த்து சொல்லியிருக்கிறான். அறிவுடையோர் என்பதன் கருத்து, அதாவது இல்மு கொடுக்கப்பட்டவர்கள்ங்கிற கருத்து மார்க்க அறிவுடையவர்கள். எல்லா விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட் எல்லாரும் வரமாட்டாங்க. இதில் மார்க்கத்துடைய அறிவு கொடுக்கப்பட்ட மக்களைத்தான் அல் உலமா, அவங்களைத்தான் நம்ம ஆலிம்கள் சொல்கிறோம். அதாவது கல்வி உண்மையில் கொடுக்கப்பட்டவங்க. பேச்சாளராக இருக்கிறவர் இல்லை. பேச்சாளர்னா நம்ம ஆலிம்னு நினச்சிருவோம். இல்லை, உண்மையாகவே அந்த இல்மு கொடுக்கப்பட்ட மக்கள். உலமா சுன்னா, சுன்னாவை பின்பற்றக்கூடிய உலமாக்கள். அப்போது அவங்களைத்தான் அல்லாஹ் தஆலா ஊத்துல் இல்ம், இல்மு கொடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இதில் அல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்குரிய தூதர்களுக்கு முதலிடம் உண்டு. இதிலேயே முதல் இடத்துல யார் வருவாங்க? அல்லாஹ்வுடைய நபிமார்கள், தூதர்கள், ரசூல்மார்கள் அவங்க வருவாங்க. ஏன்னா அவங்க தான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவங்க, வஹி இறக்கப்பட்டவங்க. ஷஹாதா லா இலாஹ இல்லல் தௌஹீதுக்கு முதல் ஆதாரமாக முன்னாடி வந்து அதன் பக்கம் மக்களை அழைத்தவர்கள் யார்? யாரு? நபிமார்கள். அப்போது இல்மு கொடுக்கப்பட்டவர்கள் முதல்ல அவங்க தான் வருவாங்க. அதில் தான் அவங்க தான் முதலிடத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இந்த ஏகத்துவ சாட்சி மிக முக்கியமான சாட்சியாகும். காரணம், சாட்சி சொல்பவர்களும் சாட்சி சொல்லப்படும் விஷயமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதனால் சாட்சி சொல்பவர்கள் அல்லாஹ், மலக்குகள், அறிவுடையோர் ஆவார்கள். இது ரொம்ப முக்கியத்துவம் நிறைந்ததாக இருக்குது. ஏன்னா ஒரு சாட்சி எந்த விஷயத்துக்கு சொல்லப்படுதுன்னு வச்சு அதனுடைய முக்கியத்துவம் உருவாகுது இல்லையா? அப்போ அந்த வகையில் பார்த்தா அல்லாவே சாட்சி சொல்கிறான்னா அது ரொம்ப முக்கியமானது. அப்போ தௌஹீத் எவ்வளோ முக்கியமானதுன்னா அதற்கு அல்லாஹ் சாட்சி சொல்லியிருக்கிறாங்கிறது. ஏன் தௌஹீது முக்கியமானது? மலக்குகளுடைய சாட்சியும் அல்லாஹ் சேர்த்துருக்காங்க. ஏன் முக்கியமானது? தீனுடைய அறிவுள்ளவருடைய சாட்சியத்தையும் அல்லாஹ் தன்னோட இணைச்சு சொல்கிறாங்கிறது. அப்போ இதன் காரணமாக சாட்சி சொல்லப்பட விஷயம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிடுது. சாதாரண சாட்சி இல்லை. மற்ற சாட்சிகளை விட இதுக்கு இந்த விட்னஸ் ரொம்ப மகத்தானது. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய விவகாரம், தௌஹீதுடைய விவகாரம். சாட்சி சொல்லப்படும் விஷயம் வணக்கத்தில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது என்னும் ஏகத்துவமாகும். எதுக்கு இது சாட்சி சொல்லப்படுதுன்னா, இபாதத்தில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும். வணக்கங்கள் அனைத்திலும் அல்லாஹ்வையே ஏகத்துவப்படுத்த வேண்டும்.
இதை அந்த வசனத்தின் பிற்பகுதியும் உறுதிப்படுத்துகிறது. வல்லமை மிக்கவனும் நுண்ணறிவாளனும் ஆகிய அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது.